ஐயா முன்னாடிலாம் சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க, அப்படியே படிக்கிறவனும் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு படிக்கிறவங்களும் சரி படிக்க சொல்லித்தரவங்களும் சரி பொய் சொல்லிட்டு இருக்க சூழ்நிலை உருவாயிடுச்சு நம்ம நாட்டுல. கிளாஸ்ல வச்ச டெஸ்ட்ல காப்பி அடிச்ச காலம் போய் தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்ல வைக்கிற டெஸ்ட்ல காப்பி அடிச்ச மாட்டா அவ்வளவு நிலை நம்ம நாட்டுல உருவாயிக்குன்னா அதான் உண்மை. ஒரு படிச்சவன் ஒரு கிராமத்துல நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு செக்கு மாடு அங்க சுத்திட்டு இருந்தது. அது கழுத்துல மணியும் கட்டி விட்டுருந்தாங்க. ஆனா அந்த மாடை மேய்க்கிறதுக்கு யாருமே இல்லை. இவன் போயிட்டு மாடு அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. அது பக்கத்துல ஒரு வீட்டுல ஒரு தாத்தா படுத்திருந்தார். அந்த தாத்தாவை பார்த்து மாடு அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்க, நீங்க வீட்டுக்குள்ள படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கான். அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, இல்லப்பா நான் மாடு கழுத்துல மணி கட்டி இருக்கேன். மாடு சுத்த சுத்த மணி சவுண்ட் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை மாடு நின்னுச்சு அப்படின்னா மணி சவுண்டும் நிற்கும். உடனே நான் போய் என்னன்னு பாத்துருவேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அந்த படிச்சவன் சொல்றான், இல்ல மாடு சுத்தாம ஒரே இடத்துல நின்று தலையை மட்டும் ஆட்டிட்டு இருந்தாலும் மணி சவுண்டு கேட்கும்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. உடனே அந்த தாத்தா சொல்றாரு, அதுக்கு தான்ப்பா என் மாட்டை நான் பள்ளிக்கூடத்து கேமே அனுப்பல அப்படின்னு. சோ இன்னைக்கு படிச்சவன் அப்படிங்கிறப்ப எப்படி ஏமாத்தலாம் வந்து பேசி என் மாட்டை கெடுத்துப்படாதரா, அது ஒன்னே மாதிரியே ஏமாத்த ஆரம்பிச்சிடறேன், நான் இதை வச்சுதான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு இருக்காரு. ஸோ இன்னைக்கு படித்தவன் அப்படிங்கிறப்ப எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு தான் யோசிப்பான். ஆனால் படிக்காதவங்க நேர்மையாக இருந்தாங்க, நாட்டை நல்லா ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சோப்பு கம்பெனி, அங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சில சோப் பிளேஸ் ஆகாமல் வருது, வெறும் பாக்கெட்டாக மட்டும்தான் வருது. இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் எல்லாரும் ஒவ்வொரு ஐடியாவை சொல்கிறாங்க. அந்த சோப் பேக்கிங் ஆகி வர இடத்துல ஒரு சென்சர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறார். இன்னொரு ஆள் அந்த சோப் பேக்கிங் ஆகி யார் வருதான்னு பார்க்குறதுக்கு தனியாக ஒரு டீம் போட்டு செக் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். அங்கே ஒரு டீ கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தா ஒருத்தங்க அங்கே இருக்க எல்லாருக்கும் டீ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஐடியாவை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த சோப் பேக்கிங் ஆகி வருது அந்த இடத்துல ஒரு டேபிள் ஃபேனை வைங்க, வெறும் பாக்கெட்டா இருந்தா பறந்து போயிடும் அப்படின்னு. படிச்சவங்களுக்கு தெரியாது, அங்க இருக்கிற அந்த டீ கடையில வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியுது. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டறிவுக்கும் படிப்பறிவுக்கும் உள்ள வித்தியாசம். அறம் செய்ய விரும்புன்னு பெத்த அம்மா சொல்லும் போது தெரிஞ்சதெல்லாம் பட்டறிவு, குரல் படித்து நடந்ததெல்லாம் படிப்பறிவு, குரல் படியே நடப்பதுதான் பட்டறிவு. தம்பி நீ தான் பேசுறியா இல்ல டிக்டாக்ல வேற யாரும் பேசுறாங்களா? ஐயா உன் உருவத்துக்கும் அந்த குரலுக்கும் சம்பந்தமே இல்லாம இந்த போடு போடுறியா? ஐயா இந்த சிறிய உருவத்தில் இப்படி கம்பீரமான அந்த அன்னை தமிழை கேட்கும் போது உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியா. சூப்பர். நேதாஜியையும் காந்தியையும் பாரதியையும் படிக்க சொல்லியது படிப்பறிவு. நேதாஜியாகவும் காந்தியாகவும் பாரதியாகவும் வாழ சொல்லியது பட்டறிவு. தமிழ்நாட்டு மக்கள் தொகை எவ்வளோனா 6.7 கோடி பேர். அந்த 6.7 கோடி பேர்ல ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்சம் பேர் இன்ஜினியரிங் மட்டும் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. இப்படி படிச்சு முடிச்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்களால வெற்றி பெற முடியலையே, இவங்க எப்படிங்க அந்த சமுதாயத்திலையும் இந்த நாட்டிலையும் வெற்றி பெற முடியும்? இன்னைக்கு நிலத்துல தண்ணி இருக்கான்னு பார்க்கறதுக்கு நிறைய மிஷின்லாம் கொண்டு வந்து வச்சு டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. கடைசி பார்த்தா அது தோல்வியில தான் முடியுது. ஆனா என் தாத்தா உள்ளங்கையில தேங்காய் வச்சு இந்த இடத்துல நீரோட்டம் இருக்குன்னு துல்லியமா கணிச்சு சொல்றாங்கன்னா, இதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டறிவுக்கும் படிப்பறிவுக்கும் உள்ள